அன்பு நண்பர்களே, உலகத்தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இது மின்னல் கலைக்கூடம் வழங்கும் கார்முகிலோனின் சிந்திக்கலாம் வாங்க. வணக்கம். அதாவதுங்க, நகைச்சுவை உணர்வு, அந்த உணர்வு நம்ம எல்லாருக்கும் இருக்கணுங்க, இயல்பாகவே இருக்கணும். அது இருந்தால் தான் வாழ்க்கை ஸ்மூத்தாக ஜாலியாக போகும். 2 சமாச்சாரம் சொல்லணும் பாருங்கள். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் நம்ம முன்னாள் ஜனாதிபதி, அதுக்கு முன்னாடி இவர் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார். அதுக்கு முன்னாடி இந்திய தூதராக இருந்தார் ரஷ்யாவில். அப்போது ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு. எல்லோரும் விருந்தில் கலந்துக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, ஸ்பூனால் சாப்பிட்றாங்க. இவர் என்ன பண்ணார், கையால் எடுத்து சாப்பிட்டார். ஸ்டாலின் அவரை பார்த்து சொன்னார், யூஸ் தி ஸ்பூன், திஸ் இஸ் ஹைஜீனிக்கணும் அப்படின்னு அவர் ஸ்பூனை காமிச்சாராம். இவர் அமைதியாக பதில் சொன்னாரா, மிஸ்டர் பிரசிடெண்ட், உங்கள் ஸ்பூனை மற்றவங்க உபயோகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வேறஸ் ஐ கேன் ஒன்லி யூஸ் மை ஹேண்ட் அப்படின்னு சொல்லி அவர் சாப்பிட்டு இருந்த கையை காமிச்சாராம். ஸ்டாலின் எதிர்பார்க்கல, பெருசாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். அதான் நகைச்சுவை உணர்வு, டைம்லி ரியாக்ஷன். இன்னொன்று சொல்கிற பாருங்கள், இது நம்ம மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா சொன்னார் ஒரு பேட்டியில். சைனாக்காரன் ஆக்கிரமிப்பு பண்ணா இல்லையா 62. அப்போ திரையுலகம் போர் வீரர்களுக்கு உற்சாகம் கொடுக்கறதுக்கு கலை நிகழ்ச்சி எல்லாம் நடத்தினாங்க. பெரிய அளவில் நிதி உதவியும் செய்தார்கள். அந்த திரையுலக நண்பர்களுக்கு ராஷ்டிரபதி பவனில் விருந்து, சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் பிரசிடெண்ட்டு, எல்லாம் தடப்படலாக விருந்து நடந்துகிட்டு இருக்குது. அப்போது நம்ம நகைச்சுவை நடிகர் சந்திரபாபு என்ன பண்ணாருன்னா, சினிமாவில் வர மாதிரி ஒரே ஜம்ப்பாக அப்படி ஜம்ப் பண்ணி பிரசிடெண்ட் முன்னாடி போய் கூச்சார். அதோடு நிற்கல, சர்வப்பள்ளி கண்ணத்தை செல்லமாக கிள்ளினாராம். எல்லோரும் பரபரன்னு பார்க்குறாங்க, ஒன்றுமே புரியல. அதோட விடல அவர்கிட்ட சொன்னாராம், நீ ஞானஸ்தண்டா கண்ணு. பிரமிச்சு போயிட்டாங்க எல்லாரும். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் நகைச்சுவை உணர்வு ரொம்ப ஜாஸ்தி. அவர் என்ன பண்ணார், சிரிச்சுக்கிட்டே பார்த்தாராம் சந்திரபாபு. அப்படி பார்த்துட்டு அவர் தோளில் செல்லமாக அப்படி தட்டிட்டு, அப்படியா சொல்கிற என்றாராம். சொன்ன உடனே தான் எல்லோரும் ரிலாக்ஸ்டானாங்க.